ஆளு வளர்றாளோ இல்லையோ ஆனா துணிமணிங்க மட்டும் சேர்ந்துட்டே போகுதுங்க. ஹீரோன்னு பாக்கலான்னு நம்ம கடைக்கு போனா அவளுக்கு தேவையான ஐட்டங்களை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. இந்த பொருளுமே என் ரமணிக்கு ஃபேவரட்டான பொருளுங்க. இந்த லேமினேஷன் சீட்டை நீங்க கடைசி எத்தனை ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரூபா நோட்லாம் பாத்தீங்கன்னா பக்கா ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சுங்க. ஆனா என்ன செலவு தான் பண்ண முடியாது. கடைக்குள்ள போனதுமே ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குங்க. அதுல நம்ம தலைவரும் ஒருத்தர் ஐஸ் வயசா வச்சிருக்கிறாங்க. பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தா அப்படி. எங்க வீட்டு குட்டி அம்மனியோட ஃபேவரட் ஃப்ரூட்டை தானுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுத்துருந்தேன். நான் எதுக்கு சிரிக்கிறேன் தானே பாக்குறீங்க. பின்னாடி என் புள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா. எப்பதான் கட் பண்ணி தருவியோன்னு சொல்லிட்டு. அப்படியில டேஸ்டா இருக்குதோ இல்லையோங்க. அந்த கலரை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு புன்னகை வரும் பாத்தீங்களா. வாட்டர்மெலான்ல மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் தூவி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும். யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கிறீங்க. எங்க வீட்டோட நைட்டு டின்னர் சுண்டல் குழம்புங்க. சுண்டலை ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில ஊற வச்சீங்கன்னா சீக்கிரம் ஊறிடுமுங்க. எங்க வீட்ல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்கறதுக்கு இந்த சுண்டல் குழம்பு தாங்க வைப்போம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு ஒரு கையளவு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுமுங்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாமுங்க. வச்ச சுண்டலையும் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கணுமுங்க. எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு பிளஸ் கொஞ்சம் குழம்பு கெட்டியா கிடைக்கிறதுக்கு இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாமுங்க. தேங்காய் ஒரு 4 முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பை சேர்த்து அரைச்சு ஊத்திக்கணுமுங்க. தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குமுங்க. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுங்க வீட்டுல. அதுக்குதான் பூ கோத்தும் வச்சாச்சு. மருதாணி இல்லாம எப்படிங்க. ரீசெண்ட் டைம்ல இந்த ஒரு ஐட்டம்க்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டனுங்க. எனக்கு பிடிச்ச டிசைன் இதுதான்.